Hey guys, நான் காலேஜ் முடிக்கும்போது என்னோட கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. அது எப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா ஜாப் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு எனக்கு கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப டவுனாக இருக்குன்ட்டு. நான் இனிஷியலாக டெக்னிக்கல் ரவுண்டில் ஈஸியாக கிளியர் பண்ணேன். பட் கம்யூனிகேஷனுக்கு ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு சில விஷயங்கள் ஒர்க் ஆனிச்சு, சில விஷயங்கள் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. இப்போ நான் லாஸ்ட் 3.5 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு தெளிவான ஒரு ஐடியா இருக்குது, எந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் இஸ் ஓகே டு கெட் இன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு எந்தெந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு தெளிவாக கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சோ அந்த விஷயத்தில் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வீக்காக இருக்குது, நான் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா திஸ் வீடியோ ரியலி ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் இந்த வீடியோவில் நான் 2 ப்ரோ டிப் தரப்போகிறேன். இந்த 2 ப்ரோ டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரவுண்டு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். திஸ் இஸ் abin. I'm a software engineer. Welcome to my channel. கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கிலீஷ் பேசுறது மட்டும் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. இதில் 2 விஷயம் இருக்குது. இங்கிலீஷ் பேசுகிறதுங்கிறது இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இது வந்து உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணும். பட் அது மட்டுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்பர் 1. நம்மளுக்கு கம்யூனிகேஷனில் இன்னொருத்தவங்க இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுப்போம். பட் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா அது திருப்பி அவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுறது தான் ரொம்ப பயப்படுவோம். இப்படி நம்ம பயப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் இருக்குது, ப்ராக்டிஸ். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் 5 டிப்ஸ் தர போகிறேன். அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பயம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்ல போகிற சில டிப்ஸ் வந்து நீங்கள் 1 or 2 months வந்து கன்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நம்பர் 1, ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் ஆர் மிரர். நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளே நம்மக்கிட்ட பேசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டுப்போம். பட் அதை வந்து தமிழ்லேயே கேட்போம். அதை வந்து நம்ம தமிழில் கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணாது. அது பதில் நீங்கள் இங்கிலீஷில் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணும்போது இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு எனக்கு என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டு என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கும்போது தமிழில் கேட்காம வாட் ஐ கோயிங் டு ஈட் டு நைட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா உங்களை பார்த்து யாருமே சிரிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து யாருமே வந்துட்டு தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பேசிக்கிறது வந்து உங்களுக்குள்ளே தான் பேசிக்கிறீங்க. அதனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் நார்மலாக வந்து இங்கிலீஷ் பேசும்போது இந்த வேர்டுக்கு தமிழ் என்ன மீனிங், இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி பேசும்போது இனிஷியலாக சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த வேர்டுக்கு கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் வேர்டு வந்து என்ன யூஸ் பண்ணணும், இந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டாக இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணி கரெக்டான வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் கன்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நியூ வேர்ட்ஸ் தெரியும். அந்த நியூ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்ட்டையாவது டேரெக்டாக போய் பேசும்போது நீங்கள் ஈஸியாக பேசுவீங்க. உங்களுக்கு அந்த பயங்கள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ ஃபாலோ திஸ் டிப், இட்ஸ் டூ எஃபெக்டிவ். அப்படி இல்லை நீங்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜை செக் பண்ணிக்கணும். உங்கள் பாடி லாங்குவேஜ் நீங்கள் பேசும்போது எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற செக் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் மிரரில் பார்த்துட்டே பேசிக்கலாம். அது கண்டிப்பாக நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ். ரிசர்ச்சில் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூவான ஒரு விஷயம் தான் ரீடிங் புக்ஸுங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் புக்ஸ் புதுசாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட இங்கிலீஷ் குவாலிட்டிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பட் நம்மள நிறைய பேருக்கு வந்து அந்த புக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமா இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கவே எனக்கு இனிஷியலாக அது பிடிக்கவே அதுக்கப்புறம் நான் ஒரு சென்டென்ஸ் படித்தேன். அந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு புக்ஸ் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. அது என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரீட் வாட் யூ லவ் அன்டில் லவ் டு ரீட். ஸோ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணேன். இது எனக்கு இனிஷியலாக எனக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. உங்களுக்கு வந்து ஒரு காமிக்ஸ் பிடிக்கும், இல்லை ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறது பிடிக்கும்னா அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை நீங்கள் கன்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆரம்பிச்சிடும் புக்ஸ் மேலே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸ் வந்துடும். புக்ஸ் படிக்கிறதுங்கிறது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிறைய நாலேஜஸே எடுத்து தரும். நீங்கள் என்ன தான் வீடியோஸ் பார்த்தாலும் என்ன தான் மூவிஸ் பார்த்தாலுமே அந்த அளவுக்கு புக்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஈக்குவல் குவாலிட்டியை எந்த ஒரு விஷயமே கொடுக்காது. நம்பர் 3, கேம்ப்லி. இந்த கேம்ப்லிங்கிறது ஒரு ஆப். இந்த ஆப் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசிங்கன்னா
அவங்க யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுவீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் இங்கிலீஷை மதர் டங்காக வச்சுருக்க சில ஃபாரினர்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம், சாட் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா இருக்கும். இந்த ஆப் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் இன்னும் பெரிய சேனலாகவும் ஆகலை. நான் நிறையா ஆப்ஸ் வந்து பார்த்தேன், அதில் இந்த ஆப் வந்து நிறையா குட் ரிவ்யூஸ் வாங்கியிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆப் பிடிக்கல, வேறு ஏதாவது ஆப் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஆப்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், அது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, நீங்கள் பேசும்போது உங்களுடைய இங்கிலீஷில் நியூ வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறது எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு, அதனால் அந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்னா, எஸ் ஐ ஃபீல் ஸோ லேசி, ஐ ஃபீல் ஸோ டயர்ட், தட்ஸ் வை ஐ டிடன்ட் கம்ப்ளீட் தட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் சென்டென்ஸாக சொல்லுவீங்க. நீங்கள் இப்படி சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் நீங்கள் இந்த விஷயத்துக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு, ஒரு எக்ஸாக்டான ஒரு வேர்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய இங்கிலீஷ் குவாலிட்டிங்கிறத நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொகாஸ்டினேட், ஐ ப்ரொகாஸ்டினேட்டட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லி அது உங்கள் இங்கிலீஷ் குவாலிட்டியாக ரொம்பவே நெக்ஸ்ட் லெவல் காமிக்கும். இதுவே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டை யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள், நியூ வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் குவாலிட்டிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் 5th ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சென்ட். இந்த ஆக்சென்ட்டுங்கிறது சில பேர் பேசும்போது இங்கிலீஷோடு கலந்து தமிழ் ஆக்சென்ட்டும் சேர்ந்து வரும். ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்சென்ட்டாக வரும். இது காமனான விஷயம் தான், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான் அது. இது நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ப்ராக்டிஸ்னால தான் கண்டிப்பாக முடியும். பட் நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஆக்சென்ட்டை அந்த வேர்டில் யூஸ் பண்ணி அப்படின்னா அது ரொம்ப நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அந்த ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்தமாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த தப்பை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆக்சென்ட் சேஞ்சுங்கிறது சில இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, நியூவாக ஒரு ஆக்சென்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 5 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 5 வேர்ட்ஸில் நீங்கள் யூஎஸ் ஆக்சென்ட் இல்லை அதர் கண்ட்ரிஸ் ஆக்சென்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் எல்லா வேர்டையுமே அந்த ஆக்சென்ட்டில் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. சில வேர்ட்ஸை மட்டும் பேசுனீங்க அப்படின்னா அதுவே உங்களோட இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காமனாக வாட்டர் இல்லை 20 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாட்டர் 20 அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ் ஆக்சென்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் குவாலிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்சிங் சீரீஸ், வாட்சிங் மூவிஸ் கூட பண்ணலாம். அது உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பட் நீங்கள் எந்த மாதிரி மூவிஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எந்த மாதிரி மூவிஸ் வந்து கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதில் தெளிவாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ். உங்கள் கான்ஃபிடன்ஸை நீங்கள் வந்து ஹை லெவலில் வச்சுக்கணும். நீங்கள் நார்மலாக ஒரு பர்சனை போய் பேசும்போது சில இடங்கள் நம்ம பிளரியான சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஓ ஓகே அப்படின்னு சொல்லி சில பிளரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப லோவாக காமிக்கும். கன்ஃபார்மாக எல்லாராடையுமே இந்த மாதிரி ஒரு பிளரியான வேர்ட்ஸ் இல்லாமல் பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இந்த மாதிரி பிளரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பாக நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் பேசும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிளரி வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியாகிடுச்சுன்னா உங்களுடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக ஷோ பண்ணும். ஸோ இதையும் நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ். ஒரு ரெக்ரூட்டரை வந்து உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ளூயன்சி அண்ட் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜும் ரொம்பவே செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு டீசெண்டான பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை அவங்க வந்துட்டு நோட் பண்ணுறதுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது நீங்கள் உங்களை ரொம்பவே ஒபீடியண்ட்டாக காமிச்சிக்கிறேன், ரொம்பவே வந்துட்டு ஒரு குட் பர்சனாக காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு உங்கள் இன்டர்வியூ கிட்டே பேசாதீங்க. அப்படி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அதேமாதிரி நான் கேஷுவலாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு ரொம்பவே கேஷுவலாக உட்காந்து எதுவுமே அவங்ககிட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரொம்பவே கேஷுவலாக உட்காந்திங்க அப்படின்னா அது உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நியூட்ரலாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் அந்த ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ திஸ் திங் ஐ கோயிங் டு டேக் ஃப்ரம் தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸையும் உங்கள் ஹேண்ட்ஸையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்பவே குட்டாக காமிக்கும், ரொம்பவே ஹை லெவலில் காமிக்கும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் நாமளும் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃப்ரெண்டோட கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னா நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக உங்களை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மலாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க. இதே தான் இன்டர்வியூ கிட்டேயும் நீங்கள் இப்போ போயிட்டு அந்த இன்டர்வியூ கிட்டே ஐ கான்டாக்ட் கொடுக்காமல் பேசுறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு நர்வஸாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த இன்டர்வியூ கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஐ கான்டாக்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் குவாலிட்டிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் 100% ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக உங்கள் ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். சில இடங்களில் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு மேலே பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் இந்த வீடியோவுக்கு நான் 100% கேமரா பார்த்து பேசியிருக்க மாட்டேன். நான் சில இடங்களில் திங்க் பண்ணணும் அப்படின்னா வேறு எங்கேயா பார்த்து திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கேமரா பார்த்து பேசுவேன். ஸோ இது நார்மலான விஷயம் தான். பட் மேக்ஸிமம் உங்களுடைய ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக சில விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்லினஸ், உங்களுடைய நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க விதம் எப்படி இருக்குது, அண்ட் தென் உங்களுடைய லிசனிங் ஸ்கில், இது மட்டும் நோட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னா நீங்கள் அவங்களை டாமினேட் பண்ணி பேசாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுறதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லிசனிங் ஸ்கில் அப்படின்னு வரும்போது அவங்க பேசுகிறத, அவங்க கேட்குற கொஸ்டினை நீங்கள் 1 or 2 டைம்ஸ்குள்ளேயே அந்த கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஓகே புரியல அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்னொரு தடவை கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கோரையும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்களோட கொஸ்டினை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனித்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ரெஸ்பெக்ட்னா வந்து நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு சார்னு கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நாமளாக அவங்க நேமை சொல்லி கூட கூப்பிடலாம். பட் அவங்க பேசும்போது இடையில நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்தை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த கொஸ்டின்கே போவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதே விஷயத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அவங்கள கொஸ்டின் கேட்க விட்டுட்டு அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசணும். இதுதான் ரெஸ்பெக்ட்டுங்கிறது. ஸோ இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ப்ரோ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இந்த கொஸ்டின் எல்லா கம்யூனிகேஷன் ரவுண்ட்லையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா டெக்னிக்கல் ரவுண்ட்லையுமே இதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது நீங்கள் ரொம்பவே ப்ரோ லெவலில் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்லேயே உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நீங்கள் ஹை லெவலில் காமிச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக். இந்த ஹேண்ட் ஷேக்குங்கிறது நீங்கள் இன்டர்வியூட்ட போன உடனே நாமளாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காமல் இனிஷியலாக கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி உங்களுடைய நேம் சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய நர்வஸ்னஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நார்மலாக ஒரு பர்சன்ட்டை பேசுறதுக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கலாக டச் பண்ணி பேசுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நியூ ஒரு பர்சன்ட்டை போய் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபிசிக்கலாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நர்வஸ்னஸ் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக போயிட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பேசும்போது உங்களுடைய நர்வஸ்னஸையும் இது கம்மி பண்ணும், உங்கள் கான்ஃபிடன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். சில பேருக்கு வந்து வீடியோஸ் பார்த்தா தெளிவாக புரியும், சில பேருக்கு வந்து அந்த படித்து பார்த்தா எப்படி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது ஒரு பாத் கிடச்சுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.